தேவனை மகிமைப்படுத்துவோம். அவரை துதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம் மீது ஒரு நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். எல்லாரும் உங்கள் வலது கரங்களை உயர்த்தி கர்த்தர் இதுவரை நடத்தின எல்லா கிருபை இரக்கங்களுக்காகவும் அப்படியே ஏசப்பாவை கண்முன்னால் நிறுத்தி, ஓ ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் உம்மை நம்பினபடினால் நாங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரே. எங்கள் முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. உமது கிருபை எங்களை தாங்கி கொண்டு வருகிறதப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை உமக்கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. எங்களை போதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. வரவேண்டியவர்களை துரிதமாய் அழைத்து வந்து நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உமது வல்லமை எங்கள் மத்தியிலே அனுப்பப்படுவதாக. ஏசப்பாவின் திருக்கரத்தில் முற்றுமாய் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அவரை அழைக்கலாம். அவருடைய அபிஷேக ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நன்றி அப்பா. சொல்லுவோம். மாற்றி நீரே எல்லா தடைகளை மாற்றி நீரே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எங்கள் தடைகள் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே. Thank you Jesus. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உயிர் தந்தீரே ஓ ரகனமல ஷதனமல கரவா வாழ்க்கையில் அசைவாடுமே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும்
உற்சாகமாய் பாடுவோம். சத்தத்தை உயர்த்தி பாடுங்களேன். ருபாலா ஷதனமலா கரவா ஓரிதனமலா கரவலா ஷதனமலவா. தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே. சபா ஓ ரதனமலா கரவலவா. நன்றி ஆண்டவரே. அப்படியே உங்கள் கண்களை மூடி அவர் மேல் ஒரு தாகம் கொண்டு, அப்பா என்னால் வாழ முடியலையே ஆண்டவரே, என்னால் என் காரியங்களை ஜெயமாய் மாற்ற முடியலையப்பா, என் வாழ்க்கையில எத்தனையோ விதமான போராட்டங்கள் நடுவிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் அப்பா. எசப்பா நீர் இறங்க வேண்டும் என்று உமது சமூகத்திலே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை முற்றுமாய் தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்க. என்னை வெறுமையாக்கி முற்றுமாய் உமது கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமது ஆவியினால் என்னை பலப்படுத்த வருவீராக. உமது ஆவியினால் என்னை இடை கட்டுங்கப்பா. ஓ ரபலஹ ஷதனமலா கரபா. அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, ஆண்டவரே என் பலவீனங்களை எல்லாம் ஒரு விஷயம் மன்னித்து மறந்து ராஜா உங்க கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறணும் சுவாமி. நீர் எங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. உமது கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே. ருபலஹ சதனமலஹோ ரீதனமலஹ ரதனமா. அப்படியே ஜெபிங்களே ஆண்டவரே. உமது கரத்துல முற்றுமா என்னை வெறுமையாக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமது கிருபை இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. இயேசுவே உமது இரக்கத்தை எங்களுக்கு கட்டளை இடுவீராக. என் தேவ ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே கடந்து வந்து ஒவ்வொருடைய குறைகளையும் நிறைவாக்க கடந்து வருவீராக. ருபலா ஷதனமலவா. நம் கர்த்தருக்காய் நம்மளை உள்ளத்தை திறந்து கொடுப்போம். நம்முடைய சுயத்தை எல்லாம் மறந்து ஆவியானவர் நம்மோடு கூட உறவாடத்தக்கதான ஒரு ஆவியின் வல்லமையை பெரும்படியாய் நம்மளை உற்சாகப்படுத்தி பாடலை பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி வாய் திறந்து கொஞ்சம் ஸ்பீடா கொஞ்சம் உற்சாகமா பாடுங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அசைவாடுவதற்கு லகுவாய் இருக்கும். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. அவரை சார்ந்து இந்த பாடலை பாடலாம். கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். வெறும் கிருபை
கரத்தை உயர்த்துவே நன்றியோடு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன் இயேசப்பா, எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவர் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் இயேசையா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இயேசுவே, இரத்தாம்பரம் இயேசுவே போலுள்ள பாவங்களை எல்லாரும் சொல்லுங்க. பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினீர். சொந்த ரத்தம் நல்கியா மகிமையை பலியாக்கினீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் உம்மை நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிற ராஜா. ஓ ரதனமலஹ ஷதனமலவரவா.
உலகத்திலே அப்படியே நம்மளை கொடுக்கல. அவர் நமக்காய் சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தம், உங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த கல்வாரி ரத்தத்தை, சிலுவையில் தொங்கி மரித்த அந்த ஆண்டவரை நம் கண் முன்னால் நிறுத்தி அவரோடு பேசுங்களேன். நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி முடிவு பரியந்தம் வாழுவேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு நாளும் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமது மன விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் உமது முகத்தை நோக்கி பார்த்து என்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லா பாரங்களையும் அந்த அன்னாள் இறக்கி வைத்தது போல என்னை ஊற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டு கொள்ளும் அப்பா, எங்களை நடத்திருங்கப்பா. நீங்க நடத்துவீங்கிற முழு தைரியத்தோடு இந்த இடத்துல வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுவரை நீங்க நடத்துனீங்க ராஜா, இனியும் எங்க சபை மக்களை நடத்தணும் ஆண்டவரே. யார் யார் உங்களை நம்பி கதறாங்களோ, தங்க முழு இருதயத்தையும் திறந்து ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபா ஹசதன மலபா ரிமபா ஷதரபா. உங்க அவிசுவாசம் நீங்குவதாக, உங்க பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்குவதாக, உங்க சோர்வின் மனப்பான்மைகள் விலகுவதாக. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. கர்த்தாவே, உம்மால முடியாததே ஒண்ணுமில்லை ஆண்டவரே. மிபபா ஷதரபலோ ஷதனமலகோ ரதனமலபா ரிக்கரதரபோ ஷதரபலபரபலபா. அவரிடத்துல உங்க ஆமரா ஷதரபலபா உங்கள் இருதயத்தின் குமரலை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். இந்த பாடலை உற்சாகமாய் பாடலாம். எல்லாமே அவராலே ஆகும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், ஜீசஸ். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவரை பார்த்து சொல்லுவோம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஜீசஸ். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மருஷதனமலமலம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத
வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆராதிக்கிற வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே உம்மாலாகும். ஆகும். தைரியமாக சொல்லுவோம், நம்பிக்கையோடு சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான். திரும்ப சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். கரம் தட்டி, கரம் தட்டி. ஓ ரஷதரபலபலப ஷதரபலப. ஓ லிதரபல ஷதரபலபரபல ஷதரபலப. எல்லாரும் 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 முழு விசுவாசத்தோடு, முழு அபிஷேகத்தோடு, முழு வல்லமையோடு சாத்தான் விலகுவானாக, சத்துரு விலகுவாராக, பிசாசு விலகுவதாக, பலவீனங்கள் விலகுவதாக. ஒவ்வொரு மேலும் அது ஆவியானவர் இறங்குவீராக. இதுவரை முடியாததை கைகூடி வர பண்ணுகிறவர் கரத்தில் எங்களை முற்றுமாய் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன அற்புதங்கள் நடக்கணுமோ அதையெல்லாம் செய்து உமது நாமம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, உமது பிள்ளைகளை மகிழ்விப்பீராக. இன்றைக்கு இவர் சரீரமானாலும் ஆத்துமாவானாலும் நீர் விடுவிக்கப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரலாம். ஒரு பாடலை பாடும்போது தேவ நாம மகிமைக்காய் நாம் காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஸோ இன்றைக்கு சேர் கொஞ்சம் மாற்றிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல உட்கார மாட்டிருக்கீங்க. என்ன சிங்கப்பூர் ஒரு ஐலாண்டு, நீங்களும் அங்கங்கே அதான் இனிமேல் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற சேரெல்லாம் அவங்கவுங்க வர்றாங்க, ஒரு தனியாக ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துடுறாங்க. என்ன ஸோ எங்களுக்கு வீடியோ எடுக்கும் பொழுது இது கொஞ்சம் அழகாக இருக்கும்னு பார்த்தோம். சரியா, அதுதான், வேறு எதுவும் இல்லை.
உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை. சரியா? நீங்கள் கட்டாயம் என் மேலே கோபப்படுவீங்க. எசேக்கியா சுவர்புறமாய் சாய்ந்திருந்ததை போல அந்த பக்கம் அந்த இடத்த அப்படி தான் விரும்பி உட்காருவாங்க. சண்டே வந்தீங்கன்னா உட்காந்துக்குங்க. நைட் ஷிஃப்ட், நைட் ப்ரேயர் வந்தீங்கன்னா உட்காந்துருங்க. ஓகே, மற்ற நாளெல்லாம் இப்படி தான் இருக்க போகுது. ப்ரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம மத்தியில் அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் மருதையா அவங்க வந்திருக்கிறாங்க. திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சபையிலிருந்து நம்முடைய சபைக்கு கொஞ்சம் பேர் வர்றாங்க. அனிதா, அதுக்கப்புறம் 2 அனிதாவும், என்ன அனிதா, 2 அனிதா, மற்ற தேவ பிள்ளைகள் இருப்பாங்க. ஸோ திருநெல்வேலியில் மிக மகிமையான ஊழியத்தை ஏஜி சபை ஊழியர் சிறப்பானதை செய்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர். முன்னாடி நிறைய இடம் இருக்குமா? உட்காருங்க. தேங்க்யூ. ஸோ கர்த்தர் அவர்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். தொடர்ந்து அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. சரியா? நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு. இந்த வாரம் நமக்கு இரவு ஜெபம் இருக்குது. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 7 மணிக்கு. நாம் எத்தனை மணிக்கு இருக்கணும்? வா, யார் இது 6:45 சொன்னது? யார் இது? நீங்கள் வந்திருக்கீங்களா 6:45? வெரி குட். எனக்கு நம்முடைய மார்னிங் சர்வீஸ் 7:30. அன்றைக்கி பேசும்பொழுது தான் நான் பீனா கிட்டே பேசும்பொழுது சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள்லாம் 7 o'clock வந்துடுவோம். நாங்கள் சரி அப்படியாம்மா? ஆமாம், நாங்கள் 7 o'clock வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அப்படி ஆண்டவருடைய ஆலயத்தில் சீக்கிரமாகவே வந்து செய்கிறது. அதில் நான் என்ன பார்க்குறேன்னா, சீக்கிரம் வர்றவங்க சீக்கிரம் வருவாங்க, லேட்டாக வர்றவங்க ஆமீன். இன்றைக்கு வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 11 மணி வரை இந்த இரவு ஜெபத்தை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் திரும்பி போவதற்கு அநேகர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால. சரியா? ஸோ ஆகவே இந்த 4 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்களோடு நீர் பேசும். எங்களை பலவீனமானவர்களை பலப்படுத்தும், சுகவீனமானவர்களை சுகப்படுத்தும், தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை சந்தியும். இன்னும் மேன்மையான நிலைமைக்கு உம்முடைய பிள்ளைகள் வர நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கிருபையிலே அவர்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையிலும் தேவ பலத்திலும் அவர்கள் அதிகமாய் பெருகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமீன். சங்கீதம் 71 வசனம் 21. சங்கீதம் 71 வசனம் 21. அதை நாம் வாசிக்கும் பொழுது, என் மேன்மையை பெருக பண்ணினீர், என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆங்கிலத்தில் He will increase my honor. என் மேன்மையை பெருக பண்ணுவீர். என்னுடைய மேன்மையை, அதுதான் கரெக்டான வார்த்தை தான், ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. God will increase my honor. ஸோ அதை தான் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பாய் உங்களுக்கு கொடுத்தோம். அதை பார்க்குறீங்களா? யாராவது அதை பார்க்குறீங்களா? மெசேஜ் பார்க்குறது இல்லையா? அது பாருங்க. இல்லாட்டா உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அந்த இதில் வர மாதிரி நம்ம பண்ணுவோம். ஏன்னா அந்த தலைப்பு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த தேவ செய்திக்காய் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் என் உள்ளத்தில், நான் மேன்மையை பெருக பண்ணுவேன். நான் என் ஜனங்களுடைய என்ன சொல்வது, அந்த ஹானர், அவங்களுடைய பிளஸ்ஸிங், அவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன
அதை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, அநேகர் நம்ம மேன்மையாய் வரணும்னு சொல்லி பிரயாசப்படுறோம், மேன்மை அடைய முடியலை, ஆசீர்வாதமாய் மாற முடியலை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை அவர் தருகிறார். என் ஆண்டவர் அவரை தியானிக்கிற, அவரை நேசிக்கிற பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். அதுதான் நாம் தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ரொம்ப அற்பமான ஒரு நிலைமை, ஒரு மேய்ப்பன், அபிஷேகம் வருகிறது. அவன் அதற்கு பிறகு தேவன் அவனுக்கு பல கிருபைகளை, ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறார். கோலியாத்தை ஜெயித்து அவனுடைய மேன்மை பெருகுகிறது. சவுலுடைய யுத்தங்களை நடத்துவதிலே அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய மேன்மை பெருகுகிறது. சவுலுடைய குடும்பத்தில் ஒருவனாய் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாய் வருகிறான். ஜனங்களே பேசிக்கொள்கிறாங்க, சாமுவேல் இவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இவன் தான் அடுத்த ராஜா. அவன் மேன்மை பெருகி கொண்டே வருகிறது. திடீரென்று ஒரு நாள் சவுல் அவனுக்கு விரோதமாய் மாறிடுறார். சவுல் விரோதமாய் மாறின பொழுது இந்த தாவீது மிகவும் உடைக்கப்படுறாரு. அவருடைய லைஃப்பை போல தான் இது இருக்குது. பாருங்க, 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார்? தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். ஸோ இந்த பெரிதானவைகள், தேவன் என்ன பெரிதானவைகளை செய்கிறார்? திரும்ப ஒரு சூரியனை அவர் உருவாக்கலை, திரும்ப ஒரு இமய மலையை அவர் உருவாக்கலை, திரும்ப இன்னும் ஒரு பெரிய ஒரு கடலையோ எதையும் அவர் உருவாக்கலை. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீர் பெரிதானவைகளை செய்தீர். இந்த பெரிதானவைகள் என்னை பொறுத்த வரைக்கும் நமக்குரியது. ஆமென். நான் சொல்கிறது விளங்குது அவங்களுக்கு? இந்த பெரிதான, மகிமையான, கிரகிக்க முடியாத, யோசிக்க முடியாதவைகள் என்று வேதம் எப்பொழுதெல்லாம் குறிப்பிடுகிறதோ அது நமக்குரியது. ஆமென், நமக்குரியது. இந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் பெரிதானவைகளை செய்கிற தேவன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய மகிமை, நம்முடைய ஆனர், நம்முடைய ஆசீர்வாதம் பெருகணும் அப்படின்னாலே நம்முடைய ஊற்று, நம்முடைய சோர்ஸ் தேவன். ஆமென். அவரை சார்ந்து கொள்ளணும். அவர் எனக்கு பெரிதானவைகளை செய்வார். எங்கெல்லாம் மகிமையானதை செய்வார் அப்படின்னா உடனே நீங்கள் ரொம்ப பின்னாடி போயிடாதீங்க. அவர் ஆதியிலே மகிமையானதை செய்தார், அது எல்லாருக்கும் செய்திருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கும் செய்தார், ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் அதை செய்தார். ஆனால் அவர் மகிமையானதை செய்கிறார் என்றால் என் உள்ளம், எனக்குள் இருக்கிற ஆவி, எனக்குள் இருக்கிற விசுவாசம், எனக்குள் இருக்கிற ஒரு ஏக்கம், இது எனக்காய் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு பெரிதானவைகளை செய்வார். இதைவிட பெரிதானவைகளை நீ என்ன செய்வேன்? காண்பேன். ஸோ அப்போ எப்பொழுதுமே அதை நமக்காய் நாம் எடுத்துக்கொள்வது நல்லது. அந்த 20வது வசனம் பாருங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்து என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். ஆண்டவர் இந்த இடத்துல அவரை பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் மிக அழகாய் அவர் பேசுகிறார். அநேக இக்கட்டுகள் ஆபத்துகளை நான் காணும்படி நீர் செய்தீர். இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அநேக இக்கட்டுகள்,
அநேக ஆபத்துகள், அநேக பிரச்சனைகளை நாம் காண்கிறோம். நாம் இனி வாழ முடியாது, இனி முன்னேற முடியாது, இனி எனக்கு லைஃப் இல்லை அப்படி நாம் நினைக்கும் பொழுது ஒரு சிலரை, இல்லாவிட்டால் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பிக்கிறார். திரும்ப நம்மை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறார். இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையை பார்த்தால் ஏதோ ஒரு இக்கட்டுக்குள்ளே நம்ம போயிருப்போம். சில ஆபத்தான சூழ்நிலை நமக்கு வந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் திரும்ப ஒரு கூட்டத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். அந்த கூட்டம் யார்? கர்த்தரை தேடுகிற கூட்டம். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டம், ஆண்டவரை நம்பி, அவருடைய வசனத்தை நம்பி, அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற கூட்டம். சிலர் என்ன செய்கிறாங்க? பிரச்சனை வந்தவுடன், போராட்டங்கள் வந்தவுடன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போயிடுவாங்க. எனக்கு அற்புதம் நடக்கலை, என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, நான் 1 வருஷமாக ஜெபித்தேன், எனக்கு அற்புதம் நடக்கலை. என்ன, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மகள் வந்தாங்க. திடீர்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், நான் சொல்கிறேன். என்ன, அவள் நல்ல ஒரு வேலையில் சிங்கப்பூரில் இருந்தால், அவளுக்கும் அவளுடைய திருமண வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை. அந்த திருமணமாகவே இல்லை. அப்போது அந்த பொண்ணு என்கிட்ட கேட்குறான், பாஸ்டர் எனக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்ற. நான் சொன்னேன், நான் மாப்பிள்ளை பார்க்குறேன். என்ன, வாழ்க்கை அது ஒரு மோசமான ஒரு வேதனையான ஒரு அனுபவம், நான் பார்க்குறேன். ஆனால் உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்திருக்கணும்? அரசாங்க சட்டத்தின்படி நீங்கள் பிரிந்திருக்கணும். அதை பிரியாமல் நான் போய் எப்படி மாப்பிள்ளை பார்க்க? என்ன, அவள் பிரியணும் தான் நினைக்கிறா, ஆனால் அதற்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட நான் 2 வருஷமாவோ 1.5 வருஷமாவோ ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் இனிமே வரல அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன நடக்கணும்னு நீ எதிர்பார்க்குற? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குற? இல்லை, எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை வேணும் அப்படின்னா, உன்னுடைய திருமணம் நல்லா இல்லை, அது ஒரு முடிந்து போன ஒரு திருமணம். அந்த மகன் வேறு யாரோடோ கனெக்ட் ஆகி அவர் போயிட்டார். என்ன, ஸோ அந்த திருமணத்தை திரும்ப சேர்த்து வைக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீனு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அர்ப்பணித்து உன் வாழ்க்கையை சீர்படுத்தி காரியங்களை ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் என்னை ஆண்டவர் திரும்ப என்னை உயிர்ப்பிக்கணும்னு நீ நினச்சின்னா உயிர்ப்பிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் உடனே யோசிக்கிறீங்க, ஓ அப்போது 2வது மேரேஜ் பாஸ்டர் என்கரேஜ் பண்ணுறாரு. நாங்கள் என்கரேஜெல்லாம் பண்ணலம்மா, ஆனால் சில நேரத்தில் அப்படி ஆயிடுது. ஏன்னா என்கரேஜெல்லாம் பண்ணுறதில்ல, ஒரே ஒரு திருமணம், ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆனால் சிலருடைய வாழ்க்கை என்ன ஆகிறதில்லை? உயிர்ப்பிக்கப்படுவதில்லை. ராங் மைண்ட் செட். ஆலயத்துக்கு வர்றதில்லை, இதை விட்டுடுனா அதை விடுறதில்லை, இதை செய்யாதனா அதை திரும்ப தொடர்ந்து செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் யாரை திரும்ப உயிர்ப்பிப்பார்? அவருடைய வசனம், அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களை நீ எந்த பாதாளத்தில் போனாலும் தேவன் உன்னை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் நீ இழந்து போன மகிமையை, நீ இழந்து போன வாழ்க்கையை, நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப ஆண்டவர் கொண்டு வருவார். அவர்தான் உன்னுடைய மகிமையை பெருக பண்ணணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் என்னுடைய மகிமையை பெருக பண்ணணும்னு சொல்லி ஒரு அர்ப்பணம் இல்லை, ஒரு டெடிகேஷன் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிரதிஷ்டை உள்ளவர்களை தேவன் திரும்ப பண்ணிடுவார். ஒரு பிரதிஷ்டை
நான் ஆண்டவருக்காக நான் நிற்பேன். அதுதான் யோபு ரொம்ப கிளியராக, யோபுவினுடைய வாழ்க்கை எல்லாம் அழிக்கப்பட்டு போனது. ஆனாலும் அவர் தேவனுடைய காரியத்தில் தேவனுக்காக உண்மையாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் அவரை திரும்ப உயிர்ப்பிக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை, நீ நினைத்தது நினைக்கிற மாதிரி நடக்கலை, தோல்வி, கடன், நஷ்டம், வாழ முடியலை, வேலை இல்லை, சமாதானம் இல்லை, கர்த்தருடைய பாதத்தில் இரு. ஆமேன். கர்த்தருடைய பாதத்தில் இரு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய பாதத்தை விட்டு விலகிடாத. அவரால் தான் திரும்ப உயிர்ப்பிக்க முடியும். லாசருவை அவரால் தான் உயிர்ப்பிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை அவரால் தான் உயிர்ப்பிக்க முடியும். ஆகவே தான் அவருடைய பாதத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றேன். எனக்கு ஆவி ஏவினால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றேன். எனக்கு ஒரு ஃபீலிங், என்ன, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமே இல்லை. நீ வேலையில் இருந்தால் நான் உன்னை வர சொல்லலை, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வர சொல்லலை. வருஷத்தில் 54 வாரங்கள், ஏன்னா இந்த புதன்கிழமை 54 புதன்கிழமை வரும் தானே வருஷத்தில். கரெக்டாக நான் சொல்கிறது 52 54 52ஆமா? உனக்கு 52, சரி விட்டுருவோம். சரியா? அத்தனை வாரங்கள் இருக்குது. சரியா? பாஸ் மார்க்குனாலே ஒரு 25 வாரம். கரெக்டா? சரியா? சரி, நம்ம இந்தியா பாஸ்னா 30% 35 அப்போ 35. அதை தாண்டறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம். சரியா? அது வேறு ரெட்டாக போட்டு ஒரு பெருசாக போட்டுடுவோம். என்ன போட்டுட்டா நமக்கு அப்பா கிட்ட வாங்கிறதுக்குள்ள ஏசையா. நான் என்ன சொல்கிறேன்? கமிட்மெண்ட். வாரம் நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை நான் கணக்கில் சேர்க்க மாட்டேன். நீ ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா நீ கிறிஸ்தவனே இல்லை. ஆமாம், எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கட்டும், என்ன இப்போது இருக்கட்டும், தலை சுற்றட்டும். பாஸ்டர் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, இருக்கட்டும், இப்போ என்ன, எவ்வளோ பிளாஸ்டிக் பேனாலும் சப்ளை பண்ணலாம். பாஸ்டர் நான் பிரதிஷ்டை எடுக்கிறேன் பாஸ்டர், இன்றையிலிருந்து வருஷத்துக்கு 25 முறை நான் சர்ச்சுக்கு வரேன். நீ யார் இல்லை சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களோ? நீங்கள் அந்த கேஸ் தானோ? சரியா? என்னை அவர் திரும்ப உயிர்ப்பித்து என்ன செய்கிறாரா? பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையணும்னா, நீங்கள்லாம் நல்லவங்க, நீங்கள்லாம் புதன்கிழமை வர்றவங்களே ஒரு ஸ்பெஷல் பீப்புள் தான். பிரைஸ் தி லார்ட். நான் இதெல்லாம் அந்த பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரி, நீ பாதாளத்திலிருந்து மேலே ஏறணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இரு. அதில் தான் 21வது வசனம் சொல்கிறாரு பாருங்க, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நம்ம எல்லாரும் உடைக்கப்படுறோம். நம்ம சந்திக்காத பிரச்சனை இல்லை, நம்ம போகாத போராட்டம் இல்லை, தனிமை, கண்ணீர், வேதனை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேன்மையை நான் பெருக பண்ண விரும்புகிறேன். இந்த இரவு உங்கள் குடும்பத்தை, உங்களை, என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும். அல்லேலூயா. ஸோ இந்த மேன்மையை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிறேன். பாருங்க, கொஞ்சம் இதில் மனவேதனைகளும் இருக்குது. 1 நாளாகமம் 5வது அதிகாரம், அதில் அந்த முதல் வசனத்தை பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன், ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல். பாருங்க, போதும் அவன் முதல் பிறந்தவனாக எண்ணப்படலை.
சில நேரத்தில் சிலர் மேன்மையான இடத்தில் இருப்பாங்க, ஆனால் என்ன சொல்வது, மிகவும் மோசமான காரியங்களை செய்திடுவாங்க. தேவன் அவர்களை மேன்மையான இடத்துல வச்சிருப்பார். வேலை இடத்துல, குடும்பத்தில், ஊழியத்தில், தனிப்பட்ட விதத்தில் மேன்மையான இடத்துல ஆண்டவர் இந்த ரூபன் யாக்கோப்பினுடைய குடும்பத்தில் மூத்தவன், மிக மேன்மையானவன், ஆனால் அதற்கு அவன் தகுதியற்றவனாய் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல். ஏன்னா வேதனையாக இருக்குல்ல அந்த வார்த்தை. நிறைய நேரம் ஊழியத்தில் அப்படி இருப்பாங்க. இவங்க தான் ஆண்டவருடைய ஊழியத்தில் மகிமையானவர்கள் என்று பலரை நாம் பார்க்கலாம். திடீரென்று எண்ணப்படாதவர்களாய் போயிடுவாங்க, தகுதியற்றவர்களாய் போயிடுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படாமல் போயிடக்கூடாது, தகுதியற்றவர்களாய் போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்மளை ஆண்டவர் ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் வைத்து விட்டால் தயவு செய்து அந்த ஸ்தானத்தை காப்பாற்றுங்க. அப்போ தான் நம்முடைய மேன்மை பெருகும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு நாளைக்கு ஆவியில் 6 அடி குதிச்சுட்டு அடுத்த நாள் அப்படியே தவழ்ந்துட்டு போகிற ஆட்களை விட எப்பொழுதுமே 1 அடி குதிக்கிற ஆட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமீன். மேடோ பள்ளமோ எப்பொழுதுமே வருவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. நான் திரும்ப உங்களை சொல்லலை, யாரோ டிவியில் யார் சிலர் அப்படியே தான், பாஸ்டர் நான் அதை செய்யட்டுமா, நான் அதை செய்யட்டுமா, பாஸ்டர் உயிர் வேணுமா, உயிர் வேண்டாம், போட்டிருக்கிற செயினை மட்டும் கொடு. என்ன பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களை தேவன் மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறார். பிரியமான மகளே, மகனே, தேவனுடைய மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மேன்மையான இடத்துல வச்சிருக்கிறார். ரட்சிப்பில் மேன்மையாய் வச்சிருக்கிறாரு, அபிஷேகத்தில் மேன்மையாய் வைத்திருக்கிறார், வேலை இடத்துல உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் மகன் அவன் மேன்மையாய் வருவான் என்று உங்களை குறித்து உங்கள் பெற்றோர் நினைக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் மேன்மையாய் வரணுமா? சூழ்நிலை ஒன்றுமே சரியில்லாமல் போனாலும் தேவ சமூகத்தில் காத்திருங்க. அவர் ஏற பண்ணுவார், உன் மேன்மையை அவர் பெருக பண்ணுவார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். பணம் இருக்கோ இல்லையா அது பெருசு இல்லை. நாம் நம்முடைய மேன்மையை காத்து கொள்ளணும். நடக்கும் பொழுது, பேசும் பொழுது, சிரிக்கும் பொழுது நமக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள், வரங்களை காத்துக்கொள், கிருபைகளை காத்துக்கொள், உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற திட்டங்களை காத்துக்கொள். எண்ணப்படாமற் போனான் அவனுடைய இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49 தகப்பன் வேதனையோடு சொல்கிறார், 3வது வசனம். ஸோ இதை நீங்கள் உடனே மூத்த பையனுக்கு தான் இப்படி இல்லை, எல்லாருக்கும் தான் இது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தான் ஒழுங்காக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஐ எம் நாட் த ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படியெல்லாம் தப்பெல்லாம் முடியாது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஆமென் சொல்லுங்க. ரூபனே நீ சேஷ்ட புத்திரன், இல்லாட்டா இப்படி எடுத்துக்கோங்க, ரூபனே நீ என் புத்திரன், நீ என் சத்துவம், நீ என் முதற் பலனும் ஆனவன், நீ மேன்மையும் பிரதானமும் வல்லமையிலே விசேஷமானவன். அவனை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. என்ன தகப்பன் சொல்கிறாரு, என் மகனே நீ என் சேஷ்ட புத்திரன், நீ சத்துவம், முதற் பலன், என் மேன்மை, என் பிரதானம். நம்ம ஒவ்வொருவரும் அப்படி தான் நம்முடைய தகப்பனுக்கு. அல்லேலூயா. அப்படி இல்லையா நீங்கள்? நம்ம அப்படி தான், ஒவ்வொருவரும் அப்படி தான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு பாருங்க, தண்ணீரை போல தழும்பினவனே. சொல்லுங்க, தண்ணீரை போல. ஒரு திடமாய் அவன் இல்லை, அவன் செய்த பாவம் அதெல்லாம் விட்டுடுவான், அதெல்லாம் இன்னொரு பக்கம்.
அவனுடைய குணம் அப்படியே தழும்புகிற ஒரு குணம். தயவு செய்து அப்படியே ஆடிட்டே இருக்காதீங்க, இலையா இருக்காதீங்க, கிளையா இருக்காதீங்க, நல்ல வேருள்ள மரமா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே காத்தடிச்சு அங்கே போகிறது, அப்படியே டிசிஷன் மாறுது. இந்த தண்ணீரை போல தழும்பினவன் அப்படின்னா அவன் என்ன தண்ணீரை போல ததும்புகிறான்? அவனுடைய மைண்டு, அவனுடைய இருதயம், அவனுடைய இருதயம். அவனால் ஒரு நிரந்தரமாக இருக்க முடியலை. ஆமீன். தண்ணீர் ததும்புறதுனால தான் நம்ம குடிக்கிறது ஈஸியாக இருக்குது இல்லை? அது மட்டும் நீ இப்படி 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 பண்ணாலும் அது கீழே வரலன்னு வைங்க, ஸ்பூன் போட்டால் தண்ணி என்ன. இன்றைக்கு நிறைய பேர் அப்படின்னா கீழே கீழே கொட்டிடுறாங்க, என்ன கொட்டிடுறாங்க. மனைவி ஒரு ஸ்ட்ராங் மைண்டே இல்லை. அக்கா அடித்து பேசுகிறாங்க, என்ன உன் புருஷன் எப்படி இருக்கா? நல்லவரா? நல்லவரா? அவங்க அம்மா பிள்ளைல அவர், அவங்க அம்மா என்ன சொன்னாலும் செய்வாங்க, அப்படி தான் கேள்விப்பட்டு. உடனே மனைவி மைண்டு மாறிடுது, அம்மா பிள்ளை அம்மா பிள்ளை. அப்படியே யார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடாது. எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ணி ஸ்திரமான முடிவெடு. ஆமீன். இங்கே வந்து அப்பா ஒரு பையன் சொல்கிறான், தம்பி இப்படி பண்ணிட்டான், இல்லாட்டா அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, இல்லாட்டா ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த பிரதர் உங்களை பற்றி அப்படி பேசிட்டார். அப்படியே அடுத்த நாள் பிரசங்கத்தில் நீ யாராக இருந்தாலும் சரி இல்லை இல்லை ததும்பாத. டேக் ரைட் டிசிஷன். உன்னுடைய டிசிஷன் தேவனுக்கு முன்பாய் நீதியாக இருக்கட்டும், நேர்மையாக இருக்கட்டும். இந்த தகப்பன் சொல்கிறாரு, நீ எவ்வளவோ நல்ல மனுஷன்தான், ஆனால் உன்னால் ஒரு ஸ்டேபிள் மைண்டு உனக்கு இல்லையே. ஸ்டேபிள் மைண்ட் இல்லாதவங்க மேன்மை அடைய முடியாது. ஆமீன். நல்லா விளையாடு பிள்ளைங்க, இங்கே யாரும் பிள்ளைங்க நிறைய இல்லை. நல்லா விளையாடு, படிக்கணுமா? ஸ்டேபிள் மைண்டு. உட்காந்துட்டே நான் படிச்சுடுவேன், நான் பாஸ் பண்ணிவிடுவேன், நான் நல்ல நிலைமைக்கு போயிடுவேன். ஸ்டேபிள் மைண்ட். ஸோ அதனால் அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். அதில் பாருங்க, அந்த 1 நாளாகமம் 5க்கு வாங்க. அவனுடைய சேஷ்ட புத்திர பாகம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. முதல் வசனத்தில் தான் இருக்கிறேன், சரியா? ஸோ நீங்கள் பாருங்கள், எந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தை ஒருவர் செய்யலை அப்படின்னாலே அந்த இடத்துல வேறு ஒருத்தர் ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். ஆமீன். இருக்கீங்களா? எந்த இடத்துல நாம் எப்போவுமே நம்ம நினச்சிடக்கூடாது நம்மளை விட்டால் வேறு ஆளே இல்லைன்னு. அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. என்ன, நான் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியும், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் இல்லைன்னா தேவன் இன்னொருவரை கொண்டு வருவார். ஆகவே பயபக்தியோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது இருக்கு தெரியுதா? நான் கட்டின மகா பாபிலோன் இல்லை, நீ கட்டின, நான் தான் எல்லாம் கொடுத்தேன், நான் தான் உனக்கு வெற்றியை கொடுத்தேன், நான் தான் சொன்னேன் இந்த இஸ்ரவேலில் இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் நீ பாபிலோனுக்கு கொண்டு போவேன்னு சொல்லி 2-3 தலைமுறைக்கு முன்னாடியே நான் சொன்னேன். எசேக்கியா ராஜாட்ட நான் சொன்னேன். நீ உடனே உன்னுடைய பராக்கிரமம்னு நினைக்கிற. ஸோ இப்போது நான் உன்னை என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். ஸோ எப்பொழுதுமே உங்களுக்கு எவ்வளவு தாளந்து, எவ்வளவு ஞானம், எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லி தந்த அற்புதமான வார்த்தை. சில ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பிரமாதமானது. அதெல்லாம் மனசின் ஆழத்தில் எழுதுங்க. நாங்கள் அற்ப பிரயோஜனம் உள்ளவர்கள். நாம் யார்? நல்ல மனசில் என்னை பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் மனசில் கையை வச்சு நான் அற்ப பிரயோஜனம் உள்ளவன். நல்லா சொல்லுங்கள், உணர்ந்து சொல்லுங்கள். நான் யார்? அற்ப பிரயோஜனம். நாம் ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் யோவானில் சொல்கிறாரு, என்னை இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. நம்மெல்லாம் ஜீரோ.
ஆமென். நான் யார் தெரியுமா நீ சொன்ன அடுத்த 3 மாசத்துல உன்னை தூக்கிடுவாரு. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் கொஞ்ச நாள் கிருபை கொடுப்பார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துலையுமே பெருமை பாராட்டாதீங்க. இந்த ரூபன் நினைச்ச நான் தான் ஆண்டவர் சொல்லிட்டேன், இல்லை வழிவிடு வழிவிடு வழிவிடு. ஆண்டவர் ரொம்ப ஞானமுள்ள தெய்வம், ரொம்ப அற்புதமான ஆண்டவர். யோசேப்பினுடைய தாய் என்ன, அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மூத்த பிள்ளை யோசேப்பு, அந்த பென்யமீன் யோசேப்பு அவளுக்கு மூத்த பிள்ளை. ஸோ அந்த யோசேப்புக்கு அவங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதற்கடுத்து 2வது வசனத்தை பாருங்கள். அந்த 2 முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அந்த 1க்கு வருகிறேன். யூதா தன் சகோதரர்களே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்நிதியில் உண்டானது. ஆகிலும் சேஷ்டபுத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று. யூதா தன் சகோதரர்களே பலத்தான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய மேன்மை பெருகணும் அப்படின்னா நீங்கள் பலத்து போகணும். நாம் நல்ல ஒரு மேன்மையான எண்ணங்கள், சிந்தனைகள், உழைப்பு, முயற்சி இது நமக்கு வரணும். நீ ஒரு இடத்துல உன் ஆண்டவர் வைக்கிறார், அந்த இடத்துல நீனு ஒரு என்ன சொல்வது, ஒரு மேன்மையான ஆளாய் மாற நீ பிரயாசப்படணும். பாருங்க, ஒரு ஸ்கூலில் வைக்கிறாங்க, அந்த ஸ்கூலில் அவன் டாப் மார்க், அந்த காலேஜில் டாப் மார்க், அவன் வரும் பொழுது நேரம் வருது, ஆண்டவர் அவன் பெரிய கம்பெனியில் கொண்டு போய் ஒரு எம்டிஐ வைக்கிறார், இல்லாவிட்டால் பெரிய நிலைமைக்கு கொண்டு போகிறாரு. உன்னை ஒரு சின்ன இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரா, அந்த இடத்துல பலத்தவனாய் மாறு. உன்னை உன் குடும்பத்திலேயே நீ செகண்டுன்னா நீ எப்படி பலத்தவனாய் மாறுவே? உன் குடும்பத்திலேயே நீ ஜெபத்தில், தேவனுடைய பாதத்தில், நற்குணத்தில், சேவை செய்வதில், ஒரு நல்ல காரியங்கள் செய்வதில், அம்மா அப்பாவுக்கு பிரியமாய் நடப்பதில், அப்பாவினுடைய அன்பை, அம்மாவுடைய அன்பை பெறுவதிலேயே நீ லீஸ்டாக இருந்தால் உன்னை எப்படி ஆண்டவர் உயர்த்துவார்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்கம்மா. நான் சொல்கிறது கரெக்ட் தானே? என்ன இல்லைன்னா ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணுவார். மீன் ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு ப்ராசஸை கொடுப்பார். அந்த ப்ராசஸில் போய் அந்த கண்ணை எடுத்துகிட்டு வேறு கண் வைப்பார், அந்த ஹார்ட்டை எடுத்துகிட்டு வேறு ஹார்ட்டை வைப்பார். அந்த ப்ராசஸ் நல்லது தான், ஆனால் ரொம்ப கடினம். அப்போது உன்னுடைய வீட்டிலையே நீ பெஸ்ட்டாக இல்லையே. உன் புருஷன் சொல்கிறாரு, நான் ஏன் பிறந்தேன்? என்ன பையன் சொல்கிறான், இந்த வீட்டில் நான் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும். அப்பா சொல்கிறார், எங்கேயாவது போயிடலாம், புறாவை போல சிறகு இருந்தால். நீங்கள் இருக்கிற இடத்துல நீ பெஸ்ட்டாக இல்லை. உனக்கு எப்படி ராஜ ஸ்நானத்தை, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் நினச்சிக்காதீங்க, என் பிரசங்கெல்லாம் ஜெபம் 20% தான். பிரைஸ் தி லார்ட். மற்றதெல்லாம் ஞானம், அர்ப்பணிப்பு. பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி அதுதான் நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆண்டவரே, சபைகள் எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுறோம். போன மண்டே வரும்பொழுது ஆண்டவர் பேசினார் பாருங்க, நீ வாய் திறந்து பேசு, அப்போ தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். நீ வாய் திறந்து நீ பேசலை அப்படின்னா சபையில் ஆட்கள் சேர மாட்டாங்க. பேச தெரியணும், மற்றவங்களிடத்தில் பேச தெரியணும், பலப்படு. அப்போ பாருங்க, இந்த யூதாவை குறித்து அவர் தகப்பன் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை.
அந்த முதல் செங்கோலை யூதாவுக்கு ஆண்டவர் தாவீதின் கரத்தில் கொடுக்கிறார். அவன்தான் முதலாவது யூதாவில் இருந்து எழும்பின ஒரு ராஜா. இதற்கு பல பல ஆண்டுகள் ஆனது, தலைமுறைகள் ஓடியது. அவன் கையில் அந்த செங்கோலை வாங்குகிறான். ஆண்டவர் சொல்றாரு, தாவீது, உனக்காக நான் எப்பொழுதுமே ஒரு விளக்கு உனக்காக எரிந்து கொண்டிருக்கும். அப்போ இன்றைய இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய கிருபை உங்களை அதிகமாய் பெருகணும்னா உங்களுக்கு கொடுத்தது உங்களை விட்டு நீங்க கூடாது. ஆமீன். உங்களுக்கு ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்தாரோ, என்ன அபிஷேகம் கொடுத்தாரோ, என்ன தாளந்து கொடுத்தாரோ, என்ன ஊழியம் கொடுத்தாரோ, அதை நீங்களும் விடக்கூடாது, ஆண்டவரும் அதை எடுக்கக்கூடாது. ஆமீன். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு व्यसனமாக இருக்குன்ட்டார் இல்லை. என்ன சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இல்லை, நீ இப்படி பொல்லாப்பாய் நடக்கிறியே, நான் 10 கோத்திரத்தை உன் நண்பனுக்கு கொடுத்துருவேன்ட்டார்ல. மேன்மை பெருகலையே. அப்போ நாம் மேன்மை பெருகுவதற்கான ஒரு சிந்தனை நமக்கு இருக்கணும். கர்த்தர் நம்ம கையில் என்ன கொடுத்தாலும் அதை ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமான ஆண்டவருடைய சுவிசேஷ புஸ்தகங்களை டைம் எடுத்து வாசிங்க. ஒருத்தன் கையில் ஆண்டவர் 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து அந்த கொடுத்ததை அவன் போய் பிரயாசப்படுறான். சொல்கிறான், ஐயா இன்னொரு 5 தாலந்து கொண்டு வந்தேன், இன்னும் ஒரு 2 தாலந்து கொண்டு வந்தேன். நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்த ஊழியம், நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நன்மையை ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறாரு. அதை நான் அவன் கையிலிருந்து எடுத்துடலாமா, இல்லை பெருக பண்ணலாமா? ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன் த சர்ச் ரொம்ப முக்கியம். ஆமேன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் கொடுக்கப்பட்டது பெருகணும். உன் மேன்மை பெருகும். அதில் பாருங்க, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இது ஒரு தீர்க்க தரிசனமாய் அந்த இடத்துல வந்துடுது. என்ன இது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்தினால் தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களினால் தன் இரத்தத்தினாலே தன் அங்கியும் தொய்ப்பான். இதுவும் நம்ம யாரும் அப்படி போய் திராட்சை ரசத்தில் கழுவுறதில்லை. இதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தம் அவருடைய கிரியைகளை காண்பிக்கிறது, அதே நேரத்தில் செழிப்பை காட்டுகிறது. எனக்கு அன்பானவர்களே, செழிப்பு மேன்மை. நம்ம செழிப்பாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நான் எதுவும் காணிக்கலாம் கேட்கலாமா? செழிப்பாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். நம்ம செழிப்பாக ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். என் பர்ஸில் காசு இல்லை. நான் திடீர்னு பர்ஸை திறந்து காணிக்க போடலான்னு சொல்லி பர்ஸில் கையை விட்டால் பர்ஸு என்னை பார்த்து சிரிச்சுது. நான் அதை கடிந்து கொண்டேன். ஏன் நீ இப்படி இருக்கிறேன்னு சொல்லி மூடி வச்சுட்டேன். இதை ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மா பார்த்துருக்கு. அந்த அம்மா பார்த்துட்டு உடனே கண்ணீரோடு வந்துச்சு. அது என்கிட்ட பணம்லாம் இல்லாமல் இல்லை, இருந்தது, அது எங்கேயோ இருந்தது, பர்ஸில் இல்லை. கண்ணீரோடு வந்து, பாஸ்டர் இந்தாங்க பாஸ்டர், உங்கள் பர்ஸில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ அந்த காணிக்கை ஏதோ போட ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. என்ன சந்தோஷம் தெரியும். அதனால தான் நான் அதை பர்ஸ் எடுத்து அப்படியே காமிச்சிட்டே வரலான்னு பார்க்குறேன். என்ன செழிப்பு அவசியம். ஆமீன். நீ வர வர செழிக்கணும். நீ செழிக்கலையா, எந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தங்கள், ஆண்டவருடைய செழிப்பின் ஆசீர்வாதங்களை நீ செய்யலைன்னு போய் செக் பண்ணு. ஏன் உனக்கு செழிப்பு வர மாட்டிருக்கு? ஏன் 6 மாதம் வேலை நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் பிரச்சனை வருது?
ஏன் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரலை? நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் தான் தசம பாகம் கொடுக்குறேனே, காணிக்கை கொடுக்குறேன்னு. அப்போது அதை விட வேறு ஏதோ அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆமீன். நான் சொல்கிறது புரியுதா? அதை விட அதிகமானா உன் பணத்தை அவர் எதிர்பார்க்கல, உன்கிட்ட என்னமோ அதிகமாக எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய ஜெப நேரத்தை எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா உனக்கு கொடுத்த அந்த தாளந்தை நீ ஆண்டவருடைய ஊழியத்தில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி நீ அர்ப்பணிக்கணும்னு எதிர்பார்க்கலாம். நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், இந்தியாவில் கூட மிஷினரிகளை நான் தாங்குகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ இல்லை பாஸ்டர். ஒன்று ஆண்டவர் ஏதோ எதிர்பார்க்கிறார். இன்னொன்று சொல்லட்டுமா? உனக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். ஒருவேளை நீ ரொம்ப முற்கோபியாக இருக்கலாம், ரொம்ப காசிப் பண்ணலாம், உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இல்லைனாலே உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. சிலர் அப்படி உண்டு தெரியுமா? அவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனையை டீல் பண்ணிகிட்டே இருக்கணும். பிரச்சனையை என்ன எல்லாம் சமாதானமாக இருந்தாலே அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். சில ஆட்கள் அப்படி உண்டு. என்ன அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கணும். ஆஃபீஸில் போனால் வேலையே இல்லைன்னா அவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. சில மனைவிக்கு வீட்டில் சண்டை நடக்கணும். ஏம்மா நான் இது விளையாட்டுக்காக சொல்லலை, ஜோக்குக்காக சொல்லலை, இது நிஜம். இது நிஜம். வீட்டில் ஒரு அமைதி இருந்தால், ஒரு சமாதானமாக இருந்தால் சிலருடைய ஆவி ஒத்துக்காது. இல்லாட்டா பையன் வருவான், அவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவான். இல்லைன்னா மருமக வருவா, அவன் ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டு போவா. இல்லைன்னா பாஸ்டர் வருவார். செழிப்பு ஒரு மேன்மை. நம்புறீங்களா? ஐயோ, செழிப்புக்காக நான் பட்ட பாடு. இந்த சபை செழிக்கணும்னு சொல்லி நான் போராடின போராட்டம். நம்ம குடும்பங்கள் செழிக்கணும். என்ன அதனால தான் சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் தசம பாகத்தை குறிச்செல்லாம் ரொம்ப பேசுகிறீங்க. நான் இன்னும் ரொம்ப பேச ஆரம்பிக்கல, இனிமேல் தான் பேசணும். யாரெல்லாம் தசமபாகம் கொடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தசமபாகம் கொடுக்காதவர்கள் ஆல் நைட் ப்ரேயர். நல்லா இருக்குமோ? வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்கள உட்கார வச்சு பேசணும். நீ ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? தசமபாகம் மட்டும் உனக்கு செழிப்பை கொண்டு வராது. கர்த்தர் உன்னை நேசித்து செழிப்பை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அது செழிப்பு என்பது ஒரு அபிஷேகம். இவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யூதா நீ திராட்சை கொடியில் கழுதையை கட்டுவப்பா. அந்த திராட்சை செடியில், நற்குல திராட்சை செடியில் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? சபையில் நீ கட்டப்பட்டிருப்ப. ஆமீன். நற்குல திராட்சை தோட்டத்தில் தேவன் நம்மை கட்டி வைத்திருக்கிறார். அந்த தோட்டக்காரனும் ஆண்டவர், அந்த திராட்சை தோட்டமும் ஆண்டவர். அல்லேலூயா. நீ அந்த தோட்டத்தில், அந்த திராட்சை கொடிக்கு கீழே நீ ஆண்டவரை ருசித்து ருசித்து நீ வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை கூட என் ரத்தத்தினால நான் தோய்ப்பேன். நீ செழிப்பாக இருப்ப, செழிப்பாக இருப்ப. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேவன் என் மேன்மையை பெருக பண்ணணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துனாலும் நீ பெருகணும், நீ மேன்மை அடையணும். திடீரென்று ஒரு பள்ளத்தாக்கு வரும், ஒரு காரிருள் வரும், ஒரு அவமான நிந்தை வரும், ஒரு வியாதி வரும். நம்புங்க, கர்த்தர் என்னை மேன்மையை பெருக பண்ணுவார். அப்படிதான் வேதத்தில் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பெருக பண்ணினார். விதவையாய் வந்தால் போவாசினுடைய மனைவியாய் மாறி, இயேசு கிறிஸ்துனுடைய வம்சத்தினுடைய தலைவியாய் மாறி போனாள். இந்த இரவு உங்களும் என்னையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும். அவரால் முடியுமா? முடியாதா? முடியும்னு அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன்.
ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். நல்ல சந்தோஷமாய் நம்பிக்கையோடு நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி 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 நன்றி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்ம கேட்பதை அவர் செய்கிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றுகிற தெய்வம். நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். நம்ம குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிற தெய்வம். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒன்றும் குறைவுபடாது. அந்த பாடலை பாடலாமாமா? ஒன்றும் குறைவுபடாது. நல்ல கை தட்டி பாடுங்க. என்றும் இளைப்பாறுதல் அவர் சமூகம் முன் செல்லிடும். என்றும் இளைப்பாறுதல் தடைகள் நீங்கிவிடும். தடைகள் நீங்கிவிடும். ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால் ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால் தகப்பனை போல் சுமந்திடுவார். கண்மணி போல் காப்பார். தகப்பனை போல் கண்மணி போல் காப்பார். வாதை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது. வாதை அணுகாது. பொல்லாப்பு நேரிடாது. ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் இயேசு நம்மோடு. ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால் நன்மையினால் நிரப்பிடுவார். கிருபை பொழிந்திடுவார். நன்மையினால் நிரப்பிடுவார். கிருபை பொழிந்திடுவார். பசும்புல் மேய்ச்சலுண்டு. அமர்ந்த தண்ணீருண்டு. பசும்புல் மேய்ச்சலுண்டு. அமர்ந்த தண்ணீருண்டு. ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் இயேசு நம்மோடு இருப்பதனால் ஒன்றும் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடாது. ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடாது. ஒரு குறைவு உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை துதித்து, நல்ல ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம மத்தியிலே அருமை பாஸ்